வணக்கம்மா. எல்லா புகழும் இறைவனுக்கு. வெள்ளை பூசணிக்காய் சாம்பார் எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாமா. பருப்பு வந்து மைசூர் பருப்பு கொஞ்சோன்னு, துவரம் பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு ஊற போட்டுக்கலாம். இந்த பூசணிக்காவை கட் பண்ணிட்டு வந்துடுறேன். பருப்பை ஊற போட்டு பூசணிக்காவை கட் பண்ணிட்டு வந்துடுறேன். 2 தக்காளி, 2 வெங்காயம், 1.5 வெள்ளைப்பூடு, 1 பூண்டு, பாதி பூண்டு, 1.5 வெள்ளைப்பூண்டு, சாம்பார் பொடி, அவ்வளோதாம்மா. பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகாம்மா. பருப்பை நல்லா ஊற வச்சுட்டேம்மா 1/2 மணி நேரம். இந்த நேரத்துக்கு வந்து நம்ம சாம்பாருக்கு என்ன சேர்க்கணுமோ சேர்த்துக்கிருவோம். 2 தக்காளி வெட்டி வச்சுருக்கேம்மா, 2 வெங்காயம், 4 பச்சை மிளகா, கரிஞ்சீரகம் கொஞ்சோன்னு, வெந்தயம் கொஞ்சோன்னு, ஜீரகம் கொஞ்சோன்னு, 1 பூண்டு, வெள்ளைப்பூண்டு. இதில் வந்து தாளிக்கிறதுக்கு வெங்காயம், வெள்ளைப்பூடு, கடுகு, ஜீரகம், பட்டை மிளகா 2, தேவையான அளவு பெருங்காயப்பொடி. இப்போ நம்ம எல்லாத்தையும் தூக்கி கொட்டிக்கிடுவோம்மா. கொட்டி இது அம்புட்டு வேகட்டும். வெந்ததுக்கப்புறமே நமக்கு வேலை. இந்த நேரமே நம்ம உப்பு சேர்த்துக்கிடுவோம். தேவையான அளவு உப்பு. பத்தலைன்னு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டிருக்கேம்மா. உங்களுக்கு சாம்பார் பொடி எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்குருவோம். கட்டி இல்லாமல் கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் பூசணிக்காய்க்குள்ள தண்ணி கம்மியாக வச்சுக்கோங்க. தண்ணி கம்மியாக வச்சுட்டா பூசணிக்காயும் தண்ணி விடும். தேவையான அளவு கருவேப்பிலை பொடிமா. எதுக்கு இவங்க முழுசாக கருவேப்பிலையை போடாமல் அரைச்சி போடுறாங்கன்னு நீங்கள் நினைக்கலாம். மெண்டு சாப்பிடுங்கன்னு சொன்னால் யாரும் கேட்காதுங்க. சொன்னால் வந்து எடுத்து போட்டுருங்க. இது வந்து தேவையே இல்லை, சொல்லணும் தேவையே கிடையாது. நம்ம வாட்டுக்கு எல்லா குழம்புலையும் சேர்த்து விட்டோம்னா தெரியவே தெரியாது. இந்த நேரத்துக்கு பூசணிக்காய் போட்டுருவோம். இன்னும் அடுப்பு பற்ற வைக்கல. எல்லாத்தையும் போட்டுட்டு தான் நான் வந்து அடுப்பு பற்ற வைக்க போகிறேன். நல்லா வெள்ளை பூசணியை போட்டாச்சு. இது நல்லா வேகட்டும். போதும், இப்படி தான் இருக்கணும். தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது, ஏன்னா பூசணிக்காவும் தண்ணி விடும். அதனால் இது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் தாளித்து ஊற்றுவோம். புளி ஊற்றிக்கிறேன்னு வெந்ததுக்கப்புறம். புளி வந்து ஒரு எலும்புச்சம்பழம் சைஸ்க்கு எடுத்து ஊற போட்டிருக்கேம்மா. ஊறட்டும். குக்கர் மூடிட்டேன். குக்கர் விசில் அடித்தோன்னே ஒரு 3 விசில் அடிக்கட்டும், போதும், வெந்துடும். அதுக்கப்புறம் எடுத்து தாளித்து புளியை கரைச்சி ஊற்றி தாளித்து விடுவோம். நல்லா வெந்துருச்சுமா. நல்லா வெந்துருச்சு. அடுப்பில் கிடக்குது. இங்கே தாளிச்சிக்கிடுவோம். அப்பளம் வத்த பொரிச்சாச்சு, மீன் பொரிச்சாச்சு. சாம்பாருக்கு மட்டும் தாளிச்சிக்கிடுவோம். நல்லா சட்டி சூடி ஆயிடுச்சுமா. நம்ம எடுத்து வச்ச எல்லாத்தையும் அப்படி போட்டுருவோம். நான் தனித்தனியாக போடலை, எல்லாத்தையும் அப்படி போட்டுருவோம். நல்லா பொரிஞ்சிருச்சுமா. இந்த நேரத்துக்கு கருவேப்பிலை, இஞ்சி, கொஞ்சோன்னு கொத்தமல்லி கீரை போட்டுக்குவோம். போட்டு பெருங்காயத்தூள் தேவையான அளவு போட்டுக்குவோம். பெருங்காயத்தூள் தேவையான அளவு போட்டுக்குவோம். பெருங்காயத்தூள், இது வெள்ளைப்பூடு இதெல்லாம் சேர்த்தா உடம்புக்கு நல்லதும்மா. புளியை கரைச்சி ஊற்றிக்கிடலாம். நல்லா கொதிச்சிருச்சு. லேசாக உப்பு இல்லாத மாதிரி இருந்துச்சுமா. உப்பு போட்டுக்கிட்டே புளி ஊற்றிக்கிட்டேன். தேவையான அளவு புளி கரைச்சி ஊற்றிட்டேன். உங்களுக்கு இந்த நேரத்துக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அவ்வளோ வச்சுக்கோங்க. எனக்கு இன்னும் கொஞ்சோன்னு கட்டியாக இருக்குது, போதும். இந்த அளவுக்கு எனக்கு சாம்பார் தேவை. இந்த அளவுக்கு வச்சுக்கிட்டேன்னா ஒரு கொதிச்சோன்னே உப்பு மசாலா எல்லாம் போதுமான்னு பார்த்துக்கிட்டு தாளிப்பு நல்லா இங்கே இதாகிருச்சு. தூக்கி ஊற்றிடுவோம் தான். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கம்மா. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பரான வெள்ளை பூசணி சாம்பார் ரெடிம்மா. வெள்ளை பூசணிக்காய் சாம்பார் ரெடி. சூப்பராக இருக்கு. நான் குடிச்சு பார்த்துட்டேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வெயில் காலத்தில் கண்டிப்பாக வந்து தண்ணி சத்து பொருள் தான் அதிகமாக சாப்பிடணும். வெள்ளரிக்காய், பூசணிக்காய் ஜூஸு,
இதெல்லாம் நல்லா சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி பொரிக்கிறது வந்து நம்ம வந்து சாம்பார் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் வச்சுருப்போம்ல, அதில் வந்து எதாக இருந்தாலும் பொரிச்சிட்டு அதுக்கப்புறம் சாம்பார் தாளித்து ஊற்றுங்க. இது வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். எண்ணெய் வேஸ்ட் ஆகாது. பொரிச்ச பொருள் எண்ணெயை வந்து வச்சு நம்ம யூஸ் பண்ணால் தப்பு. அப்போயே பொரிச்சிட்டு அப்போயே யூஸ் பண்ணிட்டோம்னா அது தப்பு இல்லை. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கம்மா. அஸ்ஸலாமு அலைக்கும்.